ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சைட் சீன் காட்ட போகிறேன். கொழும்புலேருந்து மாத்தளைக்கு குருநாகல்ங்கிற ஒரு வழியால் போகிற பாதையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நேராக நீங்களே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங். பாருங்கள், அங்கே உள்ள வயல்வெளிகள் பாருங்கள். மலை சார்ந்த பகுதி தான் நிறைய இருக்கும் அங்கே. இது ஹைவே பாதை பெரியது. இந்த பக்கம் ஹைவேக்கு போகிற வழி. இது இப்போ குருநாகல்ங்கிற ஊருக்கு வந்தாச்சு. அந்த ஒரு மலை தெரியுது. அந்த மலையில் பாருங்கள், ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க. அதுதான் அந்த கல். குருநாகல்லுன்னு சொன்னால் கல்லை தான் அவங்க கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த அதில் பாருங்கள், ஒரு புத்தர் உட்காந்துருக்கிறார். கல்லுங்கிறத அவங்க கலன்னு சொல்லுவாங்க. சிங்கள வார்த்தையில் கலன்னு சொல்லுவாங்க. அது கலந்தது தான் எனக்கு முழுமையான அதோட பொருள் என்னன்னு தெரியலை. குருநாகலன்னு சொல்கிற ஊர் தான் இது. அந்த டவுனை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ள வீடு அமைப்பு பாருங்கள். வீடுகளும் பாதை தெருக்களும் பில்டிங் அமைப்பு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் வீடு தான். இந்த பகுதியில் பெரும்பாலும் சிங்கள மக்கள் இருப்பாங்க. தமிழ் மக்கள் இங்கே கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க. அதிகமான மக்கள் சிங்கள மக்கள். அந்த கல் தான் முதல்ல, அந்த புத்தர் இருந்த அந்த கல் தான் இந்த பக்கம் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியுது. இந்த கல்லை தான் குறிக்குது. அந்த கல்லோட பேர் தான் அந்த ஊர் குறிக்குது. இங்கே இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த குருநாகல் ஊரோட ரயில் நிலையம் இருக்கு பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் பாலத்துக்கு கீழே இருக்குது. சின்ன ஒரு ஸ்டேஷன் தான் அது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதைக்கு மேலே ஒரு ஹைவே பாதை கடந்து போகுது. அது செஞ்சிட்ருக்காங்க இப்போ தான் புதுசாக. அந்த ஹைவே புதுசாக போடுறாங்க. இந்த பாலம் மேலே போகிறது ஹைவே. இந்த குருநாகலை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டோன்னா அங்கே மாத்தளைய பக்கத்தில் உள்ள ஊர்களையும் தமிழ் மக்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. மாத்தளை, கண்டி, அதை சுற்றி சார்ந்த இடங்களில் தமிழ் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த குருநாகலை சார்ந்த இடத்துல சிங்கள மக்கள் பெரும்பான்மையினராக இருப்பாங்க. இந்த பிரதேசமெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். ஸ்ரீலங்காவில் பெரும்பாலுமே எல்லா பக்கமும் அதிகமான மரங்கள்.
இங்கே ஒரு புத்தர் சிலை பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்து இங்கே மலைப்பகுதி, மலையில் ஏறுது. கொஞ்சம் மலையில் ஏற்றமாக உள்ள பகுதி இது. பெரும்பாலும் மலையை பனி மூடிட்டுருக்கு. கிளைமேட் அப்படி தான் இருக்குது, பனி மூட்டமாக இருக்குது இந்த ஏரியாவில். இங்கெல்லாம் நிறைய எஸ்டேட்ஸ் இருக்குது. தென்னை, கொக்கோ, ரப்பர் அந்த மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நிறைய எஸ்டேட் இருக்கும் இங்கே. இந்த மாதிரி உள்ள இந்த எஸ்டேட்டுகளில் தமிழ் மக்கள் வந்து பெரும்பாலும் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அங்கே அந்த எஸ்டேட் பகுதியிலே வந்து வீடுகளும் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அது வந்து உள்ளே போகணும், போனால் தான் பார்க்க முடியும். நான் அந்த மெயின்லேயே போகிறனால உங்களுக்கு அந்த பகுதியெல்லாம் காட்ட முடியலை. ரப்பர் மரங்களும் தென்னை, கொக்கோ அந்த மாதிரி தான் இந்த ஏரியாவில் அதிகம். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பஸ்ஸெல்லாம் வந்து அசோக் லேலண்ட் பஸ்ஸு. இதெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸாக தான் இதெல்லாம் அங்கே ஓடும். சிகப்பு கலரில் போகிற பஸ் வந்து அங்கே உள்ள கவர்மெண்ட் பஸ். இது வந்து பலாபத்தங்கிற ஒரு ஊர். குன்னகல் ஊரை தாண்டி வந்ததுக்கப்புறமா பலாபத்தங்கிற ஊர். அந்த ஊருக்கு வழியாக போயிட்டுருக்கோம்.
இப்போ கொழும்புலேருந்து மாத்தளை ஏரியாவுக்கு வந்தாச்சு. இது மாத்தளை ஏரியாவில் உள்ள அவுட்டர் பகுதி. இங்கே வயல்களும் மலைகளும் பாருங்கள். இது பக்கத்தில் அழுவியாறுங்கிற ஒரு புத்தர் கோயில் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்து வர்ற வீடியோகளில் போடுறேன். இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.